wear your masks, take your vaccines, stay home, stay safe. Hello and welcome to Mummy Returns. The Rajasthan Royals and CSK match பயங்கர சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுனால பிரவீன் பயங்கர சிரிப்போட வந்திருக்காரு. கிரீன் ஸ்கிரீன்லாம் வேற வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி கிரவுண்ட் எல்லாம் போட்டு ஃபிளட் லைட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு லைட்ல இருந்தாரு. அகாடமி அவார்ட்ஸ் சொல்ற ஜோக் எல்லாம் இங்கேயும் சொல்றாருன்னு சில பேர் கம்ப்ளைண்ட் வேற வச்சிருக்காங்க. அதையும் நான் முன்னாடி நிறுத்திருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி பிரவீன் சிஎஸ்கே யாரா ஜெயிச்சுட்டாங்க. சிஎஸ்கே சந்தோஷமா நீங்க எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் சிஎஸ்கே ஜெர்சி கூட போடல. எப்படிதான் ஜெயிக்க போறாங்க, அந்த இன்டென்ட் அந்த ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அதுதான் முக்கியம். போன சீசன்ல இல்லாத விஷயம் இந்த சீசன்ல தெரியுதுன்னா அந்த இன்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்தது கூட பரவாயில்ல, இன்டென்ட் காமிச்சு தோத்தாங்க. அடுத்த 2 மேட்ச் வந்து மத்த எல்லா மேட்சும் இவ்வளவு க்ளோஸாவே போல, அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாங்க. அதாவது எப்படின்னா நல்லா வான வேடிக்கை மாதிரி பால் பறந்துக்கினே காத்துலயே பறந்து அடிக்கணும். ரஜினி மாதிரி சமர்சால்ட் அடிச்சு பேட்டை பர்றாக் மாதிரி பறந்துனே இருக்கணும் பால். அதுதான் இன்டென்ட். ஓகே, அதெல்லாம் காமனருக்கு புரியுற மாதிரி சொன்னேன். சரி, நீங்க முதல் ரவுண்டுக்குள்ள போயிடலாம் பிரவீன். அப்ப நான் வலிமை அப்டேட், இன்னைக்கு வலிமை அப்டேட் ரவுண்ட்ல நான் ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஐபிஎல் ரிகார்டிங்கா கேரவான் மாடல் மாதிரி சொன்ன மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மும்பைல 3 மேட்சை முடிச்சிட்டோம். அங்க சோலி முடிஞ்சு போச்சு. அடுத்து சென்னைக்கு வந்து இறங்கியிருக்கோம். வந்து இறங்கின உடனே திருப்பி நாங்க வந்து மும்பையோட மேட்ச் ஆடிட்டு அப்புறம் 25ஆம் தேதி ஒரு மேட்ச் ஆடிட்டு அப்புறம் திருப்பி அடுத்த கேரவான் மாடல் அகமதாபாத்துக்கு போறோம். சென்னையில் இருக்கிற ஹோட்டல் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க டீம் வந்து சேர்ந்த உடனே பபுள் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ல வந்து பபுள் ஏரியா வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அந்த ஏரியாக்குள்ளேயே தான் நீங்களாம் உலாத்தலாம், வெளியே எங்கேயும் போயிடாதீங்க, போனீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துற மாதிரி இது எங்களோட பபுள். பிரவீன், இன்னொரு பபுள், எல்லா இடத்துலயும் பபுள் டு பபுள் அப்படின்னு சொல்ற மாதிரி அபியும் ஒரு பபுள்ல இருக்காரு. வெல்கம் அந்த ஷோ கிரிக்கெட் சாணக்கியன், எப்படி இருக்கீங்க? நன்றிகள் அஸ்வின். எங்களுக்கு வந்து ஆக்சுவலி முதல்ல இருந்தே இந்த மாதிரி வெளில இருந்து சாப்பாடு அலோடு கிடையாது. ரொம்ப வந்து இந்த சென்ஸ் முதல்ல இருந்தே நாங்க வந்து ப்ரிப்பேர்டா தான் வந்தோம். ஸோ நான் பேசிக்கலி ஃபுல் செட் மேத்யூ ஹேடன் மாதிரி இல்ல, உங்ககிட்ட சொன்னா கரெக்டா சொல்லுவேன். பாண்டியராஜன் படம் மாதிரி 50 ஏறும் போதெல்லாம் ரைஸ் குக்கரோடய நானும் முத்து எல்லாரும் சேர்ந்து ஏறுவோம். அரிசி, ரைஸ் குக்கரு, எல்லாத்தையும் பருப்பு பொடி எல்லாம் நெய் கொண்டு எல்லாம் வச்சிருக்கேன் நான் ரூம்ல. அடுத்த ஷோல வேணா உங்களுக்கு நான் ப்ரிவியூ காட்டுறேன். சோ பேசிக்கலி நான் எல்லாமே ப்ரிப்பேர்டா ஃபுல் செட்டா எல்லாம் வந்திருக்கேன். எங்களுக்கு பிளஸ் இன்னொரு பேக்கேஜஸ்ல வரும்னு சொன்ன 24 ஹவர்ஸ்ல என்ன ஆர்டர் பண்ணாலும் நாங்க பாம்பேல இருக்கோம். ஸோ பாம்பேல இருக்கிறதுனால அமேசான் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ எந்த பேக்கேஜ் வந்தாலும் 24 ஹவர்ஸ் அது குவாரண்டைன்ல இருக்கும். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வருமே. சோ அந்த அளவுக்கு நாங்க சேஃபா. இப்போ எப்படின்னா, நாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்தோம் பிரவீன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. வந்து சேர்ந்த உடனே என்ன ஆயிடுச்சு, 7 நாள் குவாரண்டைன் போட்டாங்க. முன்னாடி அது இல்ல, இப்போ 7 நாள் குவாரண்டைன் போட்டு டெஸ்ட் எடுத்துறாங்க 3 வாட்டி இப்படியோ மூக்குக்குள்ள விட்டு ஆட்டி போடுவாங்க. ஆட்டி முடிச்ச உடனே சரி இப்ப வெளில வந்திருக்காண்டா, இப்ப எடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஒண்ணு முன்னாடி நிறுத்தி டெய்லி ஷூட். திடீர்னு எனக்கு ஒரு டக்குனு அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தோணிச்சு. அது முடிஞ்ச உடனே டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. சோ கேப்பே கிடைக்கிறது இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல கேப் கிடைச்சா அது அப்படியே விட்டுறாங்க. அப்படி மூக்குக்குள்ள விட்டுட்டு ஸ்டென்ட் விடுற மாதிரி விட்டு எடுத்துட்டு டெஸ்ட் ஒன்று பண்ணிடுறாங்க. அதுதான் இப்போதைக்கு ஒரு பிஸி ஸ்கெட்யூல்னா, இன்ஃபேக்ட் டெஸ்டிங்கே ஒரு பிஸி ஸ்கெட்யூலா இருக்கு. அப்படி நீ சொன்ன தெரியுமா அந்த ரைஸ் குக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது மூலமா நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் பீப்புளுக்கு. குக் வித் கோமாளி சீசன் 3ல அபினவ் ஜாயின் பண்றாரு. அதுக்குதான் இது ப்ரீகர்சரா அவர் சொல்லியிருந்தாரு. சோ நான் சொல்லிட்டேன். அவருக்கு வந்து கரெக்டா அபி? குக்காதானே? கம்ப்ளீட் ஃபேக் நியூஸ், யாருமே நம்பாதீங்க. இத குக்கும் கிடையாது, கோமாளியும் கிடையாது. இங்க பாருடா, இப்ப ஃபேக் நியூஸ் எல்லாம் அப்படி மூஞ்சி சீரியஸா வச்சு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு 2 மீடியா பப்ளிகேஷன் சொன்னோம்னா அவன் ஹெட்லைன்ஸ் போட்டுருவான். குக் வித் கோமாளில அபினவ் தான் ஹோஸ்ட்னு கூட போட்டுருவான். அது அப்படியே பரவிடும். தயவு செய்து ஃபேக் நியூஸை நம்பாதீங்க. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை நம்பாதீங்க. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு வலிமை அப்டேட். அலிபாய் வலிமை அப்டேட். எனக்கு வலிமை அப்டேட்லாம் என்கிட்ட எதுவும் இல்லையா, நான் வேணா கேட்டு சொல்றேன். அதுக்குள்ள இன்னைக்கு நாங்க 2 பேரும் அப்டேட் கொடுத்துறோம். பிரவீன், நீங்க எதுவும் கொடுக்க வருவீங்க? இல்ல, நீங்க வந்து அப்படியே நானும் அந்த குக் கோமாளி ஜட்ஜா போவாருன்னு சொன்னா நல்லா இருக்கு. ஏன்னா கண்ணா அப்புறம் நல்லா சாப்பிட்டு எல்லாம் விதவிதமான சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா இல்ல, சரி நான் தான் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சத்தமா சொன்னீங்க, அது அப்படியே பரவாயில்ல நல்லா இருக்கும். ஓ அந்த மாதிரி. பிரவீன் தான் ஜட்ஜ், நல்லா கேட்டுக்கங்க. ஏற்கனவே சாணக்கியான்னு என்ன வச்சு செய்யறாங்க. அவருதான் வேற வந்தாரு. இதுல எனக்கு உன்னை கிரிக்கெட் சாணக்கியன்னு போட்ட உடனே டக்குன்னு எழுதுமா தோணுச்சு. சிம்பு என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணு வந்து இப்படி காலை பிடிச்சி இழுத்துன்னு வருவாரு பீச்ல. சாணக்கியா சாங் வரும். அந்த சாங் தான் ஞாபகம் வந்துச்சு. குத்தா என்னது, குத்துதான் நினைக்கிறேன். அதே படம் தான். தம் பாத்தீங்களா? பிரவீன் சொல்லணும் அத, பரவாயில்ல சொல்லிடுறேன். அபி சொல்லிடவா? அபி நானும் ரூம்மேட்ஸ். ஓகே, ரொம்ப வருஷத்துக்கு. அப்ப என்ன பண்ணுவேன் நான் வந்து இந்த மாதிரி, நமக்கும் ஒரு இதுதானே, நானும் அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் உடம்பு ஆயிருப்பேன், அந்த மாதிரி இருக்க மாதிரி பாட்டு பாடுவேன். நானும் ரொம்ப பிடிக்கும் சாங்ஸ் எல்லாம். அபி என்ன பண்ணுவாரு, அபி வந்து எழுந்துட்டுல ஆஷ்
நீ என்ன வேணா பண்ணு ஆஷ், ஆனா ஒரு வாட்டி சொல்லிடு, நான் ரூம் விட்டு வெளில போயிடுறேன், அந்த குகை குரல்ல இருந்து தயவு செய்து பாடாது. ஆமாங்க, மேட்சுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்போம். இவர் இந்த மாதிரி பாட்டு பாடினாருன்னா நாங்க எங்கத்த ப்ரிப்பேர் ஆகுது? அவர் பாட்டிக்கு வந்து இந்த மாதிரி பாட்டு பாட்டு போயிட்டே இருப்பாரு. நம்மளுக்கு தூக்கம் வராது நைட் எல்லாம். நல்லா பாடுறேன் வேற கூச்சப்படாம கேட்பாரு. என்னத்த சொல்றது? அதெல்லாம் அது வேற. அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கூச்சப்படாம பாடிடுவேன் ஹெட்போன்ஸ் எல்லாம் போட்டுட்டு. இவங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறமா இல்ல யாராவது ஒருத்தர் சார் பாடுங்க அப்படின்னா, இல்ல வேணாம் சார் நான் பாடல, அது மட்டும் வேணாம், வேற எது வேணா பண்ணீங்க. சரி ஓகே, இதுதான் வலிமை அப்டேட். ஆனா நான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். RR CSK கேம்ல பல நல்ல மொமெண்ட்ஸ் இருந்தது பிரவீன். ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு மொமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிராவோ பண்ண கட்டப்பா மொமெண்ட் தான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பேட்டை தூக்கி போட்டு ஒண்ணுதான், பேட்டை தூக்கி போட்டு அந்த கால் அப்படி கொண்டு வந்து மைஸ் மதியில வச்சாரு பெயிலு தூக்குறதுக்கு முன்னாடி. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹைலைட் மூமெண்ட். இன்ஃபேக்ட் அவரை நான் ஃபேண்டசி டீம்ல போட்டு ஒரே இதுதான் குதூகலம் அடைஞ்சேன். நான் மொயின் அலிய கேப்டனா போட்டு எங்கேயோ போயிட்டேன். ஆமா, மொயின் அலியை கேப்டனா போட்டிருக்கலாம். அலிபாய் மேல நான் வச்ச நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா மேட்சுக்கு வச்சிருக்கலாம். சரி, வேற ஏதாவது நானும் ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம சிஎஸ்கே பத்தி பேசிட்டோம். டிசி வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் பத்தி ஆகணும். நீங்க வந்து அந்த ஹை ஸ்கோரிங் மேட்ச்ல கூட நீங்க வந்து 4 ஓவர்ஸ்ல வெறும் 28 ரன்ஸ் தான் கொடுத்திருந்தீங்க. விக்கெட் எடுக்கலனாலும் கண்ணாபின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கீங்க. சோ அதை பத்தி நம்ம தான் பேசிதான் ஆகணும் கண்டிப்பா. சரி, இது என் ஷோ வேற, என்னை பத்தி பேசிதான் ஆனவங்கனால பேசிட்டீங்க. ஆனா அபி சொல்லிட்டாரு, விக்கெட் எடுக்காதவங்களுக்கு நான் ஃபேண்டசி டீம்ல போட மாட்டேன், பாயிண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த ரவுண்ட்ல இந்த தற்பெருமையோட முடிச்சிட்டு நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். அடுத்த ரவுண்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும். என் இனிய பேண்ட் செக்மெண்ட், சிஎஸ்கே மேட்ச் என் இனிய பேண்ட் செக்மெண்ட். ஒருத்தர் கவுண்டர் கொடுக்கறதுக்கு வந்துருவாரு, கரெக்டா நல்ல ஒரு ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணி வந்துருவாரு. இன்னைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் பாப்போம். சின்ன கவுண்டர்னு சொல்லிருக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பால் 4 ரன்ஸ்க்கு அடிச்சிருக்காரு பிரவீன். ஏன்னா ஆர்ஆர் மேட்ச்லயும் RR CSK மேட்ச்ல ரெண்டு டீமே ஃபர்ஸ்ட் பால்ல 4 அடிச்சாங்க. பிரவீன் இன்னைக்கு CSK KKR பிரிவியூல ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சிருக்காரு. ஜிகே சட்டை மேல எவ்வளவு பெட்டன்ஸ்? ஆபீஸ் மீட்டிங்ல இருந்து டப்புன்னு இன்னொரு மீட்டிங் இருக்கு, நீங்க வந்திருக்கேன். சரி, என்ன CSK RR மேட்ச் நீங்க சொன்னீங்க. RR பசங்களுக்கு சான்ஸோ சாய்ஸோ கொடுக்க கூடாது, கொடுத்தா கரங்க முடிச்சவங்க ஜெயிச்சிருவாங்கன்னா சான்ஸ் கொடுக்கல, சாய்ஸும் கொடுக்கல, பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, செம்ம ஹாப்பியா இருக்கு. அன்னைக்கு டிசி மேட்சோட வந்து ரிஷப ராசி நேயர்கள் நல்லதுன்னு சொன்ன மாதிரி RR மேட்ச் அன்னைக்கு மொயின் ராசி நேயர்களுக்கு நல்லது. அடி பிரிச்சு தூள் கிளப்பிட்டாரு நம்ம மொயின் அலி. அவரு அடி பேட்டிங்னாலும் அடின்னு அடிக்கிறாரு, போலிங்ல அவரு போட்டா அடிக்கவே முடியல. இந்த அடி அடிக்கிறாரு, இவர் மொயின் அலியா முகமது அலியானே தெரியல. ஒரு அடியும் அப்படி கும்முன்னு உழுது. வந்து மும்பைல வந்து சென்னை வந்து பல நாளா இப்ப போய் செட்டில் ஆயிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம அங்கேயே மும்பையிலே செட்டில். KKR இப்பதான் வராங்க. அண்ட் நம்ம ஆளுங்க மும்பைல போய் செட்டில் ஆனாலே உங்களுக்கு தெரியும், தாதா தான், பாஷா பாய், வேலு பாய் மாதிரி we are already settled தாங்க. இவங்க இப்பதான் புதுசா வராங்க. அண்ட் ஆனா KKRல வந்து நிறைய பிளேயர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ராணாலாம் வந்து இஸ் இன் கிரேட் ஃபார்ம். ராணாலாம் வந்து ஒரு கேட்ச் கொடுத்தாருன்னா கப்புன்னு டிராப் பண்ணாம பிடிச்சிக்கணும். ஏன்னா நம்ம KS ரவிக்குமாரே ஒரு வாட்டி ராணாவை டிராப் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி கூடாது, இவங்களுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். பட் வந்து நீங்க சொன்னீங்க ஸ்பின் வந்து பேஸ் அட்டாக்கோட வராங்க. பட் வருண் சக்கரவர்த்தி வந்து பயங்கர டீசென்டா தான் போட்டுட்டு இருக்காரு. பட் அவர் இவ்வளவு நாளா சென்னையில வந்து நல்ல ஸ்பின் டிராக்ஸ்ல போட்டிருக்காரு. மும்பை வந்து சென்னையோட கொஞ்சம் ஸ்பின் கம்மியா தான் இருக்கும். சோ அவர் இங்க வந்து பார்த்து வருண் சக்கரவர்த்தி கடுப்பாய் வினு சக்கரவர்த்தி ஆக போறாருன்னு நினைக்கிறேன். என்ன இழவு பிச்சுது, ஸ்பின்னே ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இங்க என்ன ஸ்பின் பண்ணுவாருன்னு தெரியல. கேட்கணும் நிஜமாவே ஆசை. ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஆபீஸ்ல கடன் வாங்கிட்டு வந்து காமெடி பண்றீங்களா? எவ்வளவு நேரம் யோசிச்சு வந்து எழுதுவீங்க இதெல்லாம்? பட் வந்து தே ஹேவ் உண்மையிலேயே நல்ல லைன் அப். நம்ம தினேஷ் கார்த்திக் வேற இருக்காரு. தினேஷ் கார்த்திக் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஸ்டம்ப் மைக்ல தான் பேசுறாரு. எனக்கு அவர் மைக்ல எல்லாத்தையுமே மைக்லயே பேசுறாரு. ஒரு தினேஷ் கார்த்திகா இல்ல மௌனராகம் கார்த்திகான்னு டவுட்டா வருது. ரேவதிய லவ் பண்றேன்னு காலேஜ் ஃபுல்லா மைக் சொல்றாரு. என்னையா எல்லாத்தையுமே மைக் சொல்றீங்க? அவர் ஓபன் மைக் போனது இல்ல நினைக்கிறேன். அபி கண்டிப்பா அதை சொல்லி ஆகணும்டா. தினேஷ் கார்த்திகா இல்ல கண்டிப்பா நான் இதை வந்து மௌனராகம் கார்த்திக் இந்த ஜோக்கை நான் திருடிக்கிறேன் ஜிகே. இது வந்து எல்லா இடத்துலயும் நான் பரவறதுக்கு அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்தே தீர்றேன். ஜிகே த காமிக் தான் இந்த இது சொன்னாரு. பட் இந்த ஜோக்கை நான் திருடிக்க போறேன், இப்பவே சொல்றேன். சொன்னது ஜிகே த காமிக், பரப்புனது கிரிக்கெட் சாணக்கியன். ஹர்பஜன் சிங் வந்து அவர் பாவம் போன வருஷம் வரைக்கும் அநியாயத்துக்கு சிஎஸ்கேவோட பங்காளியா இருந்தாருங்க. இப்ப போய் பெங்காலி ஆயிட்டாரு டப்புன்னு இந்த வருஷத்துல இருந்து. ஆனா அவர் வந்து நடிக்கிற இந்த முதல் தமிழ் படம் நீங்க அந்த ட்ரெய்லர் பாத்திருப்பீங்க. அதுல ஹீரோயின் வந்து லாஸ்லியா. ஆமா,
ஹர்பஜனோட முதல் பட ஹீரோயின் லாஸ் லியா. அதே மாதிரி முதல் மேட்ச் வித் சிஎஸ்கேல ஹர்பஜன் டீம் நே லாஸ் லியா. எல்லாரும் யூடியூப் கமெண்ட்ஸ்ல வேற கேக்குறாங்க ஹிந்தில பண்ணுங்க இந்த வச்சு ஹிந்தி ஜோக். ஓ ஹிந்தி, அது நல்ல வேலை. ஆனா ட்ரெண்ட் இருக்குங்க. நீங்க ஹர்பஜன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஆடினாரு, 2015ல ஒரு ஹிந்தி படம் நடிச்சாரு. சிஎஸ்கேக்கு 2 வருஷம் ஆடினாரு, அப்புறம் இப்போ ஒரு தமிழ் படத்துல நடிச்சாரு. இந்த பெரிய ஹீரோஸ்லாம் 2 கமர்ஷியல் இட்டு கொடுத்துட்டு ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் பிலிம் நடிக்க ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி தலைவர் அடுத்து பெங்காலுக்கு போயிருக்காரு, ஒரு சத்யஜித் ரேஞ்சில ஒரு ஆர்ட் பிலிம் நடிக்கலாம் அப்படின்னு. சோ அநேகமா அடுத்த வருஷம் SRH போயிடுவாருன்னு நினைக்கிறேன். சன் பிக்சர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க ரெடியா. சத்தியமா சொல்றேன், இப்படி நான் சிரிச்சு எல்லாம் சான்ஸ் இல்ல. ஜிகே கலகிட்டீங்க. அதாவது வந்து உங்களை கூப்பிட்டு ஃபேன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கேகேஆர்ல 2 காமெடி, சிஎஸ்கேல 2 காமெடி பண்றீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மேட்ச் ஆனா இன்னும் கரெக்டா சிஎஸ்கே சப்போர்ட் தான் நம்ம. ஓகே ரைட். சோ சிஎஸ்கே பத்தி பேசாம எதிர் டீமை வந்து சைக் அவுட் பண்ணி வச்சிருவீங்க. ஏங்க 25 வயசு இருக்கிற ஷாருக் இருக்கிற பஞ்சாபே அடிச்சிட்டோம். 55 வயசு இருக்கிற ஷாருக் கேகேஆர் அடிக்க மாட்டோமா? கன்ஃபார்மா. அவங்க டீம் பிரசித் கிருஷ்ணா எல்லாம் பெப்சி குமார் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் பிறந்தாரு. நம்ம ஹெவி எக்ஸ்பீரியன்ஸோட ஆடிட்டு இருக்கோம். ஓகே, இனிய பேன் செக்மெண்ட்ல சும்மா சரவெடி மாதிரி இது ஆதித்யா சேனல்ல போடுவாங்கல்ல, பேக் டு பேக் சரவெடி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பின்னி பெடல் எடுத்திருக்காரு ஜிகே. பிரவீன் வேற நடுவுல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. கிரிக்கெட் சாணக்கியன் பரப்புறேன்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. நான் என்னால முடிஞ்சது அங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஜிகே, கலகிட்டீங்க. சிஎஸ்கே கலகுறாங்களா கேகேஆர் அப்படின்னு பாத்துலாம். தேங்க்யூ. ஆபீஸ்க்கு திரும்பி போயிடுங்க. சரி ஓகே, அப்ப 2வது ரவுண்ட் முடிஞ்சிச்சு. 3வது ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு. 3வது ரவுண்ட் ராக்கி பாய் இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே. ராக்கி பாய் இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே கிரிக்கெட் சாணக்கியன் கிட்ட இருந்து ஆரம்பம். கிரிக்கெட் சாணக்கியா சொல்லுப்பா, இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே. முதல்ல சிஎஸ்கே ஜெயிக்க போதா கேகேஆர் ஜெயிக்க போதா? அவனோட உள்ள இருந்து ஒரு பச்சி சொல்லுமா, அதை சொல்லு. நான் ஏன் வந்து சிஎஸ்கே சொல்ல போறேன் அப்படின்னு எல்லாருமே இது வரைக்கும் வந்து ஒரு காமெடிக்கு ரீசன் தான் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் கேம் நம்ம என்ன பேசணும்னா 11 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க அப்படின்னு, அதுக்கு ஏத்த மாதிரி விளையாடினாங்க. அவர் இன்டென்ட்னு சொல்லும் போதே பிரவீன் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து அதுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றேன். எந்த சிஎஸ்கே பேட்ஸ்மேனும் 20 பால் தாண்டல. 33, 35, 37 இந்த மாதிரி ஸ்கோர் வச்சு முதல் வாட்டி 188ங்கிற ஒரு ஸ்கோர் நான் வந்து ஸ்கோர் கார்டுல பாக்குறேன். 20 பால் ஒரு பேட்ஸ்மேன் கூட தாண்டல. சோ எனக்கு தெரிஞ்சு இன்டென்ட்ங்கிறது எக்கச்சக்கமா இருந்தது. வந்த பேட்ஸ்மேன் எல்லாரும் அடிக்கதான் பார்த்தாங்க. யாருமே வந்து அவர் இந்த சென்ஸ் டைம் எடுத்துட்டு விளையாடணும் அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஸோ அந்த இன்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 188 அடிக்கணும்னு. ஸ்பின் ஆவல அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த பண்ட் ஒன்னு எடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் சிஎஸ்கே நிறைய விஷயங்கள் ரைட்டா பண்றாங்க. எனக்கு நான் திருப்பி சொல்றேன், ஐ திங்க் சம்வேர் ஷேன் வான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், சீமார விக்கெட் ஸ்பின்னும் ஆகும் அப்படின்னு. ஸோ சீமார விக்கெட் ஸ்பின் ஆயிருக்கு. 3 விக்கெட் எடுத்தாரு மொயின் அலி, 2 விக்கெட் எடுத்தாரு ஜடேஜா. ஸோ 5 விக்கெட் ஸ்பின்னுக்கு விழும்போது செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர் இன் அ பெட்டர் பொசிஷன் தென் கேகேஆர். இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்னிங்ஸ் இந்த மேட்ச்லேயே ஃபாஃப் டு பிளஸி ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப நாள் கழிச்சு ஃபாஃப் டு பிளஸி வந்து அந்த மாதிரி ஒரு இன்டென்ட்டோட விளையாடினார். அவர் ஃபுல்லா விளையாடணும், அந்த ஆங்கர் ரோல் ஆடாம பவர் பிளேல லாஸ்ட் ஒரு போன வருஷத்துல பவர் பிளே சரியா ஆடாம டீம் வந்து சரியா பண்ணாத காரணம் அந்த இம்பெட்டஸே இல்லை பவர் பிளேல. ஸோ பவர் பிளேல ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு 46 ரன் சிஎஸ்கே அந்த பழைய மைக்கேல் ஹசி அண்ட் முரளி விஜய் ஆடும்போது அந்த 46, 50 அப்படியே வந்துட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அங்க வரத்துக்கே. ஸோ அந்த பவர் பிளேல அந்த இம்பெட்டஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப குரூஷியல் விஷயம். அடுத்த மேட்ச் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஃபாஃப் டு பிளஸி எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே ஃபாஃப் டு பிளஸி. ஃபாஃப் டு பிளஸி தான் இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஸோ இந்த தடவையும் ஒரு கவிதை, ஒரு போயம் இருக்கு. யாரு இம்பாக்ட் பிளேயர் சொல்றதுக்கு. டாஸ் போட தேவை காயின். டாஸ் போட தேவை காயின். கேகேஆர் கேப்டனோட ஃபர்ஸ்ட் நேம் ஆயின். எதிர்பார்த்தேன். வெத்தலை பாக்கு போடும்போது கேட்டா 8க்கு அப்புறம் நோயின். ஸ்பிரிங்ல இருந்து வர சத்தம் டாயின். இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே மோயின். அவரால நாங்க பிளே ஆஃப்ல சீக்கிரம் ஆயிடுவோம் ஜாயின். ஆஹா ஆஹா.
ஸோ மொயின் அலி ஒரு நாள் ஃபேண்டசி டீம்ல மொயின் அலியை கேப்டனா போட்டு ஜெயிச்ச காரணத்தினால மொயின் அலிக்கு ஒரு கவிதையே எழுத நம்ம பிரவீன் இன்னைக்கு முன் வந்திருக்காரு. இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் தி டே ஒருத்தர் வந்து ஃபாஃப் டுப்ளசிஸ் எடுத்திருக்காரு, இன்னொருத்தர் மொயின் அலி எடுத்திருக்காரு. யார் நல்லா பண்ண போறாங்கன்னு பாப்போம். எனக்கு என்ன புரியல, ஷோல வந்து கேகேஆருக்கு ஒரு இதுவே இல்லையா புரியல. மௌனராகம் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு, சப்போர்ட்டே இல்லை. ஆக்சுவலி மேக்ஸிமம் சப்போர்ட் ஜிகே தான் பண்ணிருக்காங்க. நீங்க 2 பேர் என்ன பண்றீங்கன்னு தெரியல. மாஸ்டர் மேட்ச் அப்லயே ஏதாவது மாத்துறீங்களான்னு பார்க்கலாம். மாஸ்டர் மேட்ச் அப் ஆஃப் த டே. மாஸ்டர் பேட்டில் ஜேடி வர்சஸ் பவானி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அபி என்னடா அவரு அது நான் ஏன் கை காமிச்சிட்டேன் அப்படின்னா, நான் வந்து 1 எடுத்துட்டு வந்தா அவர் 2, 1 இல்ல கண்ணா 2 லட்டு அந்த மாதிரி வரு. நீங்க சொல்லுங்க சார், நீங்களே 2 லட்டு அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடுது இல்ல. நான் அவர்கிட்ட இருந்து பிகின் பண்றேன். பட் கிரிக்கெட் சாணக்கியனா இருக்கிறதுனால உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு கேள்வி இருக்கு. இப்போ சென்னையில இருந்து மும்பை ஷிஃப்ட் பண்ணி போயிருக்காங்க. நாங்களும் வந்து மும்பைல இருந்து சென்னை ஷிஃப்ட் பண்ணி வந்திருக்கோம். வீடெல்லாம் மாறி வந்திருக்கோம். இப்ப அங்க போன உடனே இவங்க கம்ப்ளீட்லி ஸ்பின்னா போட்டுருந்தாங்க. 3 ஸ்பின் போட்டுருந்தாங்க 3 பேரு. சில சமயம் 4 ஸ்பின்னர்லாம் கூட போட்டாங்க கேகேஆர். இப்ப அங்க போயிட்டு மாத்தணும். என்ன இது இருக்கு, சாய்ஸஸ் இருக்கு, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஓகே, ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கேட்டேன்னா, ஷக்கீப் அல் ஹசன் எனக்கு தெரியல, ரொம்ப ஒரு டவுட்ஃபுல். ஏன்னா 4 ஃபாரினர் தான் விளையாடும் போது ஆண்ட்ரே ரசல் டீசெண்டா ஆடுறாரு. அட் த டெத் ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்றாங்க கேகேஆர். என்னை பொறுத்த வரைக்கும் கோயிங் ரொம்ப பை த புக். நான் நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்டா பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு வருண் சக்கரவர்த்தியை 2 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் கட் பண்ணாங்க பவர் பிளேல. மேக்ஸ்வெல் வந்த உடனே திருப்பி உடனே கொடுத்துருக்கலாம், ஃபர்ஸ்ட் 10 பால்ஸ்க்குள்ள கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட் பண்றாங்க. ஒரு செம்ம டெத் பவுலர் வச்சிருக்காங்க அவங்க, மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் பவுலர் லாக்கி ஃபெர்கசன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பவுலர்ஸ். அவர் வந்து ஒரு பயங்கர ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ அவர் ஆட வச்சு மேபி கமின்ஸ் அட் த டாப் வெர்சஸ் மேபி ரெய்னா வரும்போது லாக்கி ஃபெர்கசனை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பெசிபிக் மேட்சப்ஸ் இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கு. சுனில் நாராயண் இன்ஜர்ட் அப்படின்னாங்க. மார்கன் இவ்வளோ சீக்கிரம் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஐ எம் ஹாப்பி டு கோ அவே ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கு சென்னையில தலையும் புரியல காலம் புரியல அப்படின்னாரு. தலைவா 15 வருஷமா நாங்க அங்கதான் விளையாடிட்டு இருக்கோம் கிரிக்கெட்டை, இப்படிதான் இருந்திருக்கு. ஸோ பேசிக்லி ஐ திங்க் கேகேஆர் அணி எக்ஸப்ட் நிதிஷ் ராணா ஹூ லுக் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தார் அந்த கண்டிஷன்ஸ்ல, அவரை தவிர்த்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில இருந்து மும்பை போறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் ஃபேவர் ஆகும், அவங்களுக்கு பேஸ் பிடிக்கும், பவுன்ஸ் பிடிக்கும், அந்த சின்ன கிரவுண்ட் வேற அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்ல வந்து சின்ன கிரவுண்ட் அப்படின்னா திருப்பி ரசில் பிளேக்கு வருவாரு, அவரு கான்பிடன்ஸ். ரெண்டு டீம் நானும் பார்த்தேன், எல்லா பக்கமும் இன்ஸ்டே வச்சு அளந்து பார்த்தேன், எல்லா பக்கமும் சின்னதுதான். அதுல வேற காமெண்ட்ரியில போன கேம் சிஎஸ்கே ஆர்ஆர் கேம்ல வந்து சைமன் டூல் சொன்னாரு, தட்ஸ் அ லாங் சைடு அப்படின்னாரு. என்ன லாங் சைடு? 56 மீட்டருக்கு 58 மீட்டருக்கு என்ன வித்தியாசம்? வெள்ள பால் லைட்டா இருக்கு, அது பாட்டு குருவி பறக்கிற சைஸ்ல போயிட்டு இருக்கு பால். எல்லாம் ஒரே சைஸ் தான். ஆண்ட்ரே ரசல் அடிச்சா அது தூரம் தான். சைமன் டூல்ல ஒரு கிரவுண்ட்ல இருந்து பண்றாரு, நாங்கெல்லாம் டிவில இருந்து பண்றோம். சோ நாங்க கமிட்டே ஆக மாட்டோம். காத்துல போகுது அப்படின்னு ஒரு பாஸ் ஒண்ணு வச்சு வெயிட் பண்ணுவோம். கேட்ச் போயிடுச்சுன்னா கேட்ச், வெளில போயிடுச்சுன்னா 6. அதுதான் இல்ல. இவர் ஆர்ஜே பாலாஜி வேற ஆராரோ ஆராரோ யார் யாரோ வேற நல்லா இருந்தது, அதுவும் சூப்பரா இருந்தது. சரி பிரவீன், மேட்ச உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். அவர்கிட்ட கமிட்மெண்ட் வாங்கலாம் நான், ஏன்னா அவர் அவர் கிரிக்கெட் சாணக்கியன் இல்லையா, அதனால ஃபுல்லா டீடைல்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்க கமிட் ஆகுங்க. யாரு என்ன மாஸ்டர் மேட்ச் ஆஃப் தி டே? as usual ரெண்டு இன்னிங்ஸ்ல ஒன்னு இருக்கணும், இதுதான் ஸ்டாண்டர்ட். அதாவது நான் ஆக்சுவலா வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்தேன். மும்பைல வந்து நெக்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு மழை இல்லை. ஸோ அதனால கில் வந்து ஒழுங்கா ஆட மாட்டேன், ஏன்னா தண்ணி இருந்தாதான் கில் ஒழுங்கா ஒர்க் ஆகும். ஸோ அப்படியே கில் வந்து கில்லி மாறி ஆடினாலும் லைசன்ஸ் டு கில் வச்சிருக்கிறது தீபக் சாகர். ஓகே, ஸோ தீபக் சாகர் சுப்மன் கில் வந்து ஒரு மேட்சப் விக்கெட் எடுக்க போறது தீபக் சாகர். இது வந்து சிஎஸ்கே பவுலிங்ல. சிஎஸ்கே பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படின்னு சொல்லணும், ஆண்ட்ரே ரசல் அண்ட் தோனி, அது வந்து ஒரு மேட்சப் கண்டிப்பா போடுவாரு. ஆனா வாங்கி கட்டிப்பாரு இந்த தடவை தலைகிட்ட. நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரஸ்டல்ல தான் இருந்தாரு, அப்புறம் ஃபார்முக்கு வந்துட்டாரு பேட்டிங்ல. தோனி அதே மாதிரிதான் ஃபார்முக்கு வந்துருவாரு. பேசிக்கலி தோனிக்கு வந்து போனி பண்றதே ரசல் தான். பிளஸ் அவரு வந்து ரசல் வந்து தலையில டை அடிக்கிறாரு, வித்தியாசமா கட் பண்றாரு, பிளான் கலர் பண்றாரு. ரசல் வந்து அவரோட தலையை என்ன வேணா பண்ணலாம், பட் எந்த தலையை அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரசல் வர்சஸ் தோனில ஜெயிக்க போறது தோனி, அண்ட் சுப்மன் கில் வர்சஸ் சாஹர்ல ஜெயிக்க போறது சாஹர். சோ ஜெயிக்க போறது சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிருக்காரு. அபி, கேகேஆருக்கு சான்ஸே இல்ல போல இருக்கு. உன்னோட மேட்ச் ஆஃப் தி டே என்ன? சோ நான் ஆக்சுவலி டெக்னிக்கலா ஒரு மேட்சப் போறேன். ஐ வில் கோ வித் ஸோ எனக்கு என்ன மேட்சப் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அது நடக்குமான்னு எனக்கு தெரியல.
ஒரு யுஸ்வேந்திர சஹல் வெர்சஸ் தினேஷ் கார்த்திக் மேட்சப் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு லெக் ஸ்பின்னர் வெர்சஸ் தினேஷ் கார்த்திக் இந்த மிடில் ஓவர்ஸ்ல இந்த மேட்ச்ல நடக்காதுன்னு எனக்கு தோணுது. ஸோ ரவீந்திர ஜடேஜா வெர்சஸ் தினேஷ் கார்த்திக் அந்த மேட்சப் எப்படி இருக்கும்? ஏன்னா ஃபிங்கர் ஸ்பின்னருக்கும் ரிஸ்ட் ஸ்பின்னருக்கும் டிஃபரன்ஸ் நிறைய மக்களுக்கு தெரியாது. ஸோ டெக்னிக்கலா போனோம் அப்படின்னா ஃபிங்கர் ஸ்பின்னரை டாமினேட் பண்ணி நான் பார்த்திருக்கேன் தினேஷ் கார்த்திக். ஏன்னா அந்த ஸ்லாக் ஸ்வீப் அடிப்பாரு. அந்த ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சா ரவீந்திர ஜடேஜா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்து நான் பார்த்தது இல்லை. பட் அட் த சேம் டைம் தினேஷ் கார்த்திக் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கா ஸ்ட்ரெயிட்டாவே வந்தவொடனே அந்த ஸ்லாக் ஸ்வீப் அடிக்க? ஸோ இந்த ஒரு கான்டெஸ்ட் பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். லெட்ஸ் சே இதுல இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. கியூரேட்டர் யார் மனசுல யாரு, அவங்களுக்கு என்ன பேரு, கியூரேட்டர் மனசுல என்ன இருக்கோ யாருக்குமே தெரியாது. ஒருவேளை ஆர்ஆர் மேட்ச்ல திரும்பின மாதிரி திரும்பினா ஸ்லாக் ஸ்வீப் வச்சா சீகா சார் சொல்ற மாதிரி மூக்கு மேல ராஜா போக சான்ஸ் இருக்கு. பட் நல்ல விக்கெட்னா தினேஷ் கார்த்திகோட ஸ்வீப்ஸ் அண்ட் லேப்ஸ் வில் கம் இன்டு ப்ளே. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எனக்கு என்னவோ வந்து ரெண்டு பேருமே சிஎஸ்கே பேக் பண்ணிருக்கீங்க. பட் கேகேஆரோட அப்ரோச் வந்து எனக்கு அபி சொன்னார் முன்னாடியே ஷோல, அவங்களோட அப்ரோச் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட அப்ரோச்சுக்கு நல்லா பிளாசிட் பேட்டிங் விக்கெட், ஸ்மால் கிரவுண்ட்ஸ் எல்லாம் டெய்லர் மேட். அவங்க வந்து வெட்டு 1 துண்டு 2 தான். அல்வாவை ஒரு கிண்டுவாங்க. அது மொத்தமா வந்தா அல்வா புட்டுன்னு போச்சுன்னா தீஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்க வேண்டியதான். ஆனா அவங்க வந்து they can play a very threatening brand of cricket. நம்ம ஆனா சொன்னோம் போன தடவை கூட மில்லர் வர்சஸ் ஜடேஜா நடக்கவே நடக்காதுன்னு. அதை கொண்டு வந்து பட்லர் கிளியரா விட்டாரு மில்லருக்கு ஒரு 2 பால். பிரவீன் அப்பதான் நினைச்சேன் ஐயோ பிரவீன் ப்ரெடிக்ஷன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்த்துலாம். மாஸ்டர் மேட்ச் ஆஃப் த டே இவங்க பிக் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த பேட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. கிரிக்கெட் சாணக்கியன் இன்னைக்கு பிரிச்சிருக்காரு வேற, அது வேற எடுத்துட்டு போறாரு அந்த மௌனராகம் கார்த்திக் வேற காமெண்டரி பாக்ஸுக்கு. ரைட், அடுத்த வந்து இதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா ரொம்ப நாளா கேட்டிருக்கீங்க, எங்க பீடாக் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க, எங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்க? ஒதுக்கி வைக்கல, ஒரு ஒளிச்சு வச்சிருக்கோம், கூட்டிட்டு வந்திருக்கோம். படையப்ப மூச்சு நின்னு போச்சு அப்படின்னு அவரே ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். இந்த படையப்பனோட மூச்சு நின்னு போச்சுன்னு அர்த்தம். சரி, மம்மி ரிட்டர்ன்ஸ் ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. கொஞ்சம் நாளாவே எல்லாரும் ஒரே ஆரவாரமா கேட்டுட்டு இருக்கீங்க, எங்க பீடாக் அப்படின்னு. அவரை நான் ஒதுக்கி வைக்கலங்க, ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஷோக்கு அவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் ஒளிச்சு வச்சோம் அப்படிங்கறத இன்னைக்கு நான் வெளிப்படுத்த போறேன். அதாவது ஒரு புது ஷோ அவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தேடிட்டு இருக்கும் போது அவரே எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் நிறைய சொல்லுவாரு. அதாவது உதாரணத்துக்கு ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இஸ் அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸும் கிங்ஸ் 11 மேட்ச் ஆடும் போது 224 அடிச்சிட்டாங்க கிங்ஸ் 11. அவர் சொன்னார் 194க்கு மேல எவ்வளவு அடிச்சாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு மார்ஜின், அதாவது கிங்ஸ் 11 மார்ஜின்ல வின் பண்ணிடுவாங்கன்னாரு. 3 ரன்ல ஜெயிச்சாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு விஷயத்த சொல்லுவாரு, அதையே பேக்ல கவர் பண்ணுவாரு. சோ இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதுதான் இந்த ஷோவோட பேரே, படையப்ப மூச்சு நின்னு போச்சு. brought to you by 6 படையப்பா. இந்த ரவுண்ட்ல பீடாவுக்கு நல்லாவே தெரியும் என்ன பண்ணணும்னு. இந்த ரவுண்ட்ல 6 ப்ரெடிக்ஷன் பண்ணுவாரு. இந்த ப்ரெடிக்ஷன்லாம் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்ச்ல நடக்குதா இல்லையா அப்படின்னு உங்க ஆடியன்ஸோட சேர்ந்து நானும் பார்த்து என்ஜாய் பண்ண போறேன். ஏன்னா என்னால அவரோட பேசி கன்வின்ஸே பண்ண முடியல. வாங்க பீடா, இந்த ஷோக்கு நீங்க எப்படி 6 படையப்பனா உரு எடுத்து வந்திருக்கீங்க? 6 ப்ரெடிக்ஷனுக்கு ரெடியா நீங்க? இந்த படையப்ப சொல்றது நடக்கலன்னா இந்த படையப்பனோட மூச்சு நின்னு போச்சுன்னு அர்த்தம். இந்த படையப்ப மூச்சு நின்னு போச்சு அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டு உங்களோட ரவுண்டே தான். ஒடிமகா பிடுபிடா அவுனா அப்படின்னு நீங்களே சொன்னதுதான் அந்த ரவுண்டு. இந்த ரவுண்ட்ல இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு ஆர்சிபில தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேலை கொடுத்தாங்க ஐபிஎல்ல. சோ ஒரு ஆர்சிபினா ஒரு ஹார்ட்ல அப்படி டாட்டூ குத்திட்டு இருக்காரு. சோ ஒரு ஆர்சிபி ஃபேனா டோர்னமெண்ட்ல எங்க நிக்கிறாரு, ஆர்சிபி ஃபேனுக்கு சிஎஸ்கேக்கும் கேகேஆர் மேட்சுக்கும் என்ன நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்சிபி ஃபேன் நினைக்கிறாரு. இப்ப அவர் பேச போறாரு. என்ன பீடாக் தமிழ்லயே சொல்லுவீங்களா இல்ல எப்படி கன்னடால பேசுவீங்களா? ஒடிமகா ಆರ್ಸಿಬಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ತಮಿಳ್ನಲ್ಲಿ ಮಾತಾಡ್ಬಿಡ್ಗೆ ಹೆಂಗ್ರಿ ಗುರು, ಎಷ್ಟು ಫ್ಯಾನ್ಸಿ ನೋಡ್ತಾ ಇದಾರೆ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ಬೇಕು ಅಂತ. ಫಸ್ಟ್ ನಾವು ಕೇಳ್ಬೇಕಪ್ಪ ನಿಮ್ಗೆ. ಫಸ್ಟ್ ನಾವು ಮಮ್ಮಿ ರಿಟರ್ನ್ಸ್ ನಲ್ಲಿ ಮಾಡಿದೀವಿ, ಒಂದು ಕಂಪ್ಲೀಟ್ ರಿವ್ಯೂ ಮಾಡಿದೀವಿ ಆರ್ಸಿಬಿ ಬಗ್ಗೆ. ನಮ್ ಓನರ್ಸ್ ಯಾರಪ್ಪ ಹೇಳಪ್ಪ ಫಸ್ಟ್ ನೀವು? ಯುನೈಟೆಡ್ ಸ್ಪಿರಿಟ್ಸ್ ತಾನೆ. ಸೊ ಯುನೈಟೆಡ್ ಸ್ಪಿರಿಟ್ಸ್ ಅಂದ್ರೆ ಏನಾಯ್ತು, ಇಷ್ಟು ವರ್ಷ ಆಚೆಗಡೆ ಫುಲ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಸ್ಪಿರಿಟ್ ನಲ್ಲಿ ಇದ್ರು ಎಲ್ರು. ಬಟ್ ಒಳಗೆ ಏನ್ ಬೇಕು, ಒಳಗೆ ಸ್ಪ್ರಿಟ್ ಮಾಡ್ಬೇಕು ತಾನೆ, ಇರ್ಬೇಕು ತಾನೆ. ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, 15 crores ಕೊಟ್ಟು ಇಂಪೋರ್ಟೆಡ್ ಬ್ರ್ಯಾಂಡ್ ಕೈಲ್ ಜೆಮಿಸನ್ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ವಿ. ಸೊ ಈಗ ಏನಂದ್ರೆ ಫೀಲ್ಡ್ ನಲ್ಲಿ ಕಂಪ್ಲೀಟ್ ಸ್ಪ್ರಿಟ್ ಆಯ್ತಾವ. ವಾರ್ನರ್ ಏನಾದ್ರು ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ಹಿಂಗ್ ಓಡ್ತಾ ಇದ್ರು 100 meter ಚಾಂಪಿಯನ್ ತರ, ಗೆಲ್ತೀವಿ ಅಂತ ಬಂದ್ರು. ಕೈಲ್ ಜೆಮಿಸನ್ ಪಡ ಹಾಕೊಂಡ್ ಹೊಡೆದ್ರು. ವಾರ್ನರ್ಗೆ ವಾರ್ನಿಂಗ್ ಕೊಡ್ಲಿಲ್ಲ, ಹಿಂಗ್ ಹಿಡಿದ್ರು ಕ್ಯಾಚ್ ಲಾಂಗ್ ಆನ್ ನಲ್ಲಿ. ಅವಾಗ ಬಂತು ಸ್ಪ್ರಿಟ್.
ಎಲ್ರಿಗೂ ಅರ್ಥ ಆಗ್ಬೇಕು. ಈಗ ಏನಂದ್ರೆ ಏನಕ್ಕೆ ನಾವು ಇದು ಮಾಡಿದ್ವಿ, ಈಗ ಏನಂದ್ರೆ ಆಚೆಗಡೆನೂ ಸ್ಪ್ರಿಟ್ ಇದೆ, ಒಳಗಡೆನೂ ಸ್ಪ್ರಿಟ್ ಇದೆ. ಈಗ ಏನ್ ಹೇಳ್ಬೇಕು ಈ ಸಲ ಯಾರಿಗೆ ಯಾಕೆ ಕೇಳ್ತೀರಾ? ನಮ್ದೇ ಗುರು, ಮಾತಾಡಿ ಏನು ಪ್ರಯೋಜನನೇ ಇಲ್ಲ ನಿಮ್ಗೆ. ಈ ಸಲ ನಮ್ದೇ குரு சொல்லிட்டேன். ஆனா ஒரு ஒடிமக ரவுண்ட்ல ஒரு ஆர்சிபி ஃபேனா சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்ல யார் ஜெயிக்க போறாங்க? ಏನಪ್ಪಾ ಇನ್ನು ನಾನು ಮುಗಿಸಿಲ್ಲ. ಇನ್ನು RCB 3 ಮ್ಯಾಚ್ ಗೆದ್ದು ಪೋಲ್ ಪೊಸಿಷನ್ ಇದೀವಿ. ಸುಮ್ನೆ ಹಿಂಗಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಇನ್ನೊಂದು 15 ಕೋಟಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಮ್ಯಾಕ್ಸ್ವೆಲ್ಗೆ, ಕೇಳ್ಬೇಕು ತಾನೆ ಇದು ಏನ್ ಕಾರಣ ಅಂತ. ಅದ್ಯೋ ಕೊನೆ ಮ್ಯಾಚ್ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಇವ್ರ ಮೇಲೆ ಆಡ್ತೀವಿ ಗುರು, ಹೈದರಾಬಾದ್ ಮೇಲೆ. ಅದ್ ಏನು ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಅವ್ರಿಗೆ. ಫಸ್ಟ್ ಶಾಬಾಸ್ ನದೀಮ್ ಹಾಕಿದ್ರು, ಫಸ್ಟ್ 3 ಓವರ್ ಬ್ಯಾಕ್ ಫುಟ್ ಡಿಫೆನ್ಸ್ ಆಡ್ತಾರೆ, ಡಾಟ್ ಬಾಲ್ ಆಡ್ತಾರೆ. ಯಾರು ಏನು ಅರ್ಥ ಆಗಲ್ಲ, ಏನಕ್ಕೆಪ್ಪ ಅಂತ. ಇದ್ರ ಏನಂದ್ರೆ ಶಾಬಾಸ್ ಲೆಫ್ಟ್ ಆರ್ಮ್ ಸ್ಪಿನ್ನರ್ ಹೈದರಾಬಾದ್ಗೆ, ನಮ್ ಟೀಮ್ ನಲ್ಲಿ ಶಾಬಾಸ್ ಅಂತ ಇನ್ನೊಂದು ಲೆಫ್ಟ್ ಆರ್ಮ್ ಸ್ಪಿನ್ನರ್, ಕನ್ಫ್ಯೂಸ್ ಆಗ್ಬಿಟ್ರು ಅವ್ರಿಗೆ. ಸೊ ನಮ್ಮವರೇ ಆಗ್ತಾರೆ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಪಾಪ ಹೊಡಿಬಾರ್ದು ಅಂತ ಹಿಂಗೆ ಡಿಫೆನ್ಸ್ ಆಡಿದ್ರು. ಆಮೇಲೆ ನಮ್ ವೆಂಕಟೇಶ್ ಪ್ರಸಾದ್ ಇದಾರಲ್ಲ, ಕಮೆಂಟ್ರಿ ಹೇಳಿದ್ರು, ಏನ್ ಗುರು ಹಿಂಗ ಆಡ್ತಿದ್ರ, ಏನೋ ಪ್ಲೀಸ್ ಅಮ್ಮ ಹೊಡಿಬೇಕಮ್ಮ, ಮೊಮೆಂಟಮ್ ಬರ್ಬೇಕು ಅಂತ. ಆಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ನಮ್ ವಿನಯ್ ಕುಮಾರ್ ಕಮೆಂಟ್ರಿ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಯಾರು ಗುರು ಇವ್ರಿಗೆಲ್ಲ ಡಿಫೆನ್ಸ್ ಆಡ್ತಾ ಇದಾರೆ, ನಾವೆಲ್ಲ ಬೌಲಿಂಗ್ ಆಗ್ತಾರೆ, ಪ್ರತಿ ಓವರ್ 32 6 ಹೊಡ್ತಾ ಇದಾರ, ಹೊಡಿಬಗ ಬಿಡ್ಬಿಡ ಅವ್ರ ಅಂತ. ಇನ್ನೊಂದು ಕ್ರಿಕೆಟರ್ ಬೇರೆ ಇದ್ದಾರೆ, ಭರತ್ ಚಿಪ್ಲಿ ಅಂತಾರೆ, ಫಾರ್ಮರ್ ಓಪನಿಂಗ್ ಬ್ಯಾಟ್ಸ್ಮನ್, ನೀವೆಲ್ಲ ಆಡಿ ಬೌಲಿಂಗ್ ಆಗಿರ್ಬೇಕು. ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಹೌದೇ ಗುರು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೀರಾ, ಬಂದಿ ಎಕ್ಬೇಕು ಇವ್ನಿಗೆ 6 ಅಂತ ಎಲ್ಲ ಕೇಳಿಸ್ಕೊಂತು ಇವ್ರಿಗೆ. ಅಯ್ಯೋ ನಮ್ಮವನು ಇಲ್ವಾ ಅವನು, ಹೊಡಿತೀನಿ ಅಂತ. ಆಮೇಲೆ ಏನಾದ್ರೆ ಇದು ಟೆನ್ನಿಸ್ ಮ್ಯಾಚ್ ನೀವು ಸ್ಟಿಫಾನ್ ಎಡ್ಬರ್ಗ್ ಬರಿಸ್ಬೇಕಾದ್ರೆ ಆಡ್ತಾರಲ್ಲ ವಿಂಬಲ್ಡನ್, ಅದು ತರ 6-4 ಅಂತ ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ಏನಪ್ಪಾ ಇದು ಟೆನ್ನಿಸ್ ಕ್ರಿಕೆಟ್ ಅಂತ. யாரப்பா நீனு குரு? ஐயோ என்னையா சொல்ற? போரிஸ் பேக்கர் 6-4 அடிக்கிற மாதிரி மேட்ச் 6-4. ஓகே, ஒடிமகா ரவுண்ட் முடிவுக்கு வந்துருச்சு. என்னால சிரிப்பு தாங்கவே முடியல. கன்னடா புரியலன்னா கூட தமிழ்காரங்களுக்கு கன்னடம் ஷுவரா புரியும் இவர் பேசின கன்னடம். ஏன்னா இவர் பேசினது கன்னடாவே கிடையாது, தன்னடா பேசியிருக்காரு. தமிழும் கன்னடா மிக்ஸ் பண்ணி எனக்கு புரிஞ்சிருச்சு. புரியாதவங்களுக்கு ஸ்டில் டிரான்ஸ்லேஷன் போடுவோம், சப்டைட்டில் போடுவோம், பாருங்க. ரைட், முதல் ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் எந்த ப்ரெடிக்ஷனும் பண்ணல. இவர் இப்படிதான் ப்ரெடிக்ஷன் பண்ணுங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷனே பண்ண மாட்டாரு, சுத்தி பேசிட்டே இருப்பாரு. ஏன்னா மாட்டிக்கு வரல. 2வது ரவுண்ட்ல ப்ரெடிக்ஷன் பண்ணியே ஆகணும். 2வது ரவுண்டு இதுல 2வது ப்ரெடிக்ஷன் துண்டு ஒரு தடவை தான் தவறும். துண்டு ஒரு தடவை தான் தவறும் அப்படிங்கறதுல என்னன்னா, ஆல்ரெடி துண்டு ஒண்ணு தவறி போச்சு. இப்ப நீங்க பண்ண போற ப்ரெடிக்ஷன் தவறவே முடியாது. அதனால கரெக்டா, அதாவது 100% பிக்ஸட் டெபாசிட்ல போடுற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச் என்ன நடக்க போகுது? விடுங்க, கரெக்டா பண்ணிடலாம். இதுல இப்ப யாரு கேகே யார்? அவங்கதான் ஆப்போனண்டா? கரெக்டா சொல்லுங்க. கேகே யாரா? யார் பேட்டையில வந்து என்ன பேசுறீங்க நீங்க? இப்போ எனக்கு பிச்ச பத்தி ஒண்ணும் தெரியாது, எங்க ஆட போறாங்க எதுவும் தெரியாது. இன்னைக்கு சிஎஸ்கே கேகேஆர் மும்பைல மேட்ச், நீ தான் அனலிஸ்ட், எப்படியா தெரியாம இருக்கும்? ஒரு நிமிஷம் இருங்க, ஞான திருஷ்டியில யோசிக்கிறேன். சரி, மும்பை ஆடுறீங்களா? எங்க ஆளுங்களுக்கு 189 அடிச்சா போறோம். சும்மா சல்லிக்காசு செதற மாதிரி டிஃபெண்ட் பண்ண மாட்டோமா நாங்க? நீங்க கேகேஆர் தயார்னா நாங்க கேகேஆர் நீங்கன்னு கேட்போம். எங்களுக்கே பேசுறீங்களா நீங்க? சரி, இப்ப 189 சிஎஸ்கே ஆடி ஃபர்ஸ்ட் ஆடி அடிக்க போறாங்க. போன மேட்ச் ஒன்னு பார்த்தேன், RRக்கு சிஎஸ்கேக்கு நடுவில் ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்னு பண்ணிருந்தீங்க. 191 சிஎஸ்கே அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 2 ரன் ஷார்ட்டா விழுந்துருச்சு, அதனால சிஎஸ்கே மேட்சை தோத்துருன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் சார் ஜடேஜா வாட் அன் ஐடியா சர் ஜி அப்படின்னு வேற கேட்டீங்க. அப்புறம் மொயின் அலி பாய் 3 அப்டேட்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னீங்க. நீங்க யாரு சார்? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. இப்ப இத்தனை வருஷமா மேக்ஸ்வெல் அடிக்கலன்னு எல்லாரும் அவர் மேல வந்து ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. அப்போ வந்து விவேக் சார் வந்து அந்நியன் சொல்லுவாரு, சார் அவன் அப்படின்லாம் பண்ண மாட்டான் சார், அவன் பச்சை புள்ள சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் அப்படின்னா, இந்த 3 வருஷமா அடிக்காத மேக்ஸ்வெல் இப்ப வந்து என்ன சொல்லுவாரு, இந்த கையால நான் இந்த 350 அடிச்சேன், என்னால நம்பவே முடியல, என்ன அடுத்த மேட்ச் அவுட் பண்ணிடுங்க. அதே மேட்ச்ல என்ன சொல்லுவாரு, அந்த 350 அடிச்சேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி வராதா? என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் என்ன பதில்னா 189 அப்படிங்கிறது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். 191 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். அதுல இருந்து 2 ரன் தான் கம்மி அவங்க அடிச்சாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்?
191ல 2 போச்சுன்னா எவ்வளவு? 189. சோ 189 அடிச்சா உங்களுக்கு சான்ஸ் எவ்வளவு? 98%. கெமிஸ்ட்ரி லேப்ல உட்காந்துன்னு பிசிக்ஸ் நீங்க பத்தி கேட்டீங்கன்னா எப்படி இதுல லாஜிக் உதைக்குது. 191க்கு 2 ரன் கம்மியானா பர்சன்டேஜ்லயும் 2 தான் குறையுமா? என்னையா லாஜிக் இது? இதெல்லாம் நன்னாவே இல்ல கேக்குறதுக்கு. ஆத்துல போடும்போது அளந்தா போடணும், அள்ளி விடுங்க. அடிச்சு விடுறது. சரி, ஓகே. அப்ப 3வது ப்ரெடிக்ஷனுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு. 3வது ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்க அடிக்கடி ட்விட்டர்ல சொல்லுவீங்க, ஏதாவது ஒரு ப்ரெடிக்ஷன் நீங்க பண்ணிருப்பீங்க, அந்த ப்ரெடிக்ஷனை பத்தி ஒரு ஃபேன், சார் ஐயோ நீங்க வேற மாதிரி சார், இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் எல்லாம் நீங்க யாருமே பண்ணி பார்த்தது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதை கோட் ட்வீட் பண்ணி தேங்க்யூ சார் ஐ எம் ஹம்பிள்ட் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. சோ இந்த 3வது ப்ரெடிக்ஷன் தேங்க்யூ சார் ஐ எம் ஹம்பிள்ட். அந்த மாதிரி கடார் முடார் ப்ரெடிக்ஷன் ஒன்று பண்ணோம் சிஎஸ்கே கேஆர் மேட்ச்க்கு. அது என்ன ப்ரெடிக்ஷன்? கடார் முடார் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். எங்க ஷார்துல் தாக்கூர் 3 விக்கெட் எடுக்க போறாரு. இது நடக்கல, படையப்பனோட மூச்சு நின்னு போச்சுன்னு அர்த்தம். இல்லையா? அது ஃபைனல் ரவுண்டு. தேங்க்யூ சார் ஐ எம் ஹம்பிள்ட்னு சொல்லணும். ஷார்துல் தாக்கூர் 3 விக்கெட் எடுத்தா நானே ட்வீட் போடுவேன் உங்களுக்கு, பீடா நீங்க வேற மாதிரி அப்படின்னு போடுவேன், நீங்க தேங்க்யூ சார் ஐ எம் ஹம்பிள்ட்னு சொல்லலாம். சரி, 4வது ரவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ரவுண்டு பீடா. இந்த ரவுண்ட் என்னன்னா, அடிக்கடி வந்து நீங்க என்னோட அல்காரிதம் படி அப்படிங்கிறீங்க. அபினவ் என்ன சொன்னாரு, அது அல்காரிதம் இல்ல, பிரசன்னா அகோரிதம் அப்படின்ட்டாரு. உங்க அல்காரிதம்னா என்ன? பேசிக்கலி பீடா அல்காரிதம் எப்படி நடக்குது? அதான் முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி அபினவ் வந்து நான் தோல்லையும் மார்லையும் தூக்கி போட்ட வளர்த்தவரு. அவர் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அவருக்கு அபி நவ்னு எப்படி பேர் வச்சிருக்காங்கன்னா, அபிங்கிறது ஹிந்தி, நவ்ங்கிறது இங்கிலீஷ். ஆனா ரெண்டுமே என்ன அர்த்தம்? அபி நவ்ங்கிறது இப்ப நடக்கிறத பத்தி பேசுறது. அல்கோரிதம்ங்கிறது 1924ல கண்டுபிடிச்சதுயா, அகோரிதம்ன்றது இப்ப கண்டுபிடிச்சது. அதனாலதான் அகோரிதம் பத்தி பேசிருக்காரு. இந்த அகோரிதம்ங்கிறது என்னங்கிறத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. திருப்பி கேட்டா பெல்ட் எடுத்து பின்னிடுவேன் எல்லாரையும். இந்த T20ல 1 விக்கெட் விட்டீங்கன்னா 7 ரன் கணக்கு. நிறைய பேர் இனிமே வந்து 46 for 2 அப்படின்னு போட்டு 7 என்ன ஏயா 49 போட்ட 3 தானையா பிஹைண்ட் அப்படின்னு விசு படத்துல வர்ற கிஷ்மு மாதிரி கேட்டீங்க, பெல்ட் எடுத்து பின்னிடுவேன் எல்லாத்தையும். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஃபேஸ் பை ஃபேஸ் 15 ஓவர்ஸ் இருக்கு. 1 ஓவர் விட்டீங்கன்னா 7 ரன். எப்படி இதை கால்குலேட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். அதாவது போன மேட்ச் நான் சொன்னேன் வந்து 189 191 சிஎஸ்கேக்கு அப்படின்னா, கன்சிடரிங் த பேட்டிங் லைன் அப் வாட் தே ஹேவ் காட், அவங்க எப்படி வச்சிருக்காங்க, ராயல்ஸோட போலிங் ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட டெத் ஓவர்ஸ்ல யார் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க, அந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் என்ன, யார் ஃபார் எக்ஸாம்பிள் ரெய்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்மாரிஸ் வந்து ஷார்ட் பால்ஸ்ல அவுட் ஆயிருக்காங்க. ஸோ யூ டேக் ஆல் தீஸ் இன்டு கன்சிடரேஷன், தென் யூ கம் அப் வித் ஆவரேஜ் பவுண்டரி ஸ்கோர்டு. ஒவ்வொரு ஃபேஸ்லயும் எவ்வளவு பவுண்டரி, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எவ்வளவு அடிச்சிருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸ் எவ்வளவு அடிச்சிருக்காங்க, எந்த பவுலரை எப்படி அவங்க யூஸ் பண்ணுவாங்க, இதை நினைச்சு சொல்றது. கிளி ஜோசிய மாதிரி ரத்தமா ஒரு சீட்டை எடுன்னு எடுத்து சொல்றது இல்லையா அகோரிதம். புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிறேன். சரி, 5வது ப்ரெடிக்ஷன் உங்களை கேக்குறேன். இது ஆன் த ஸ்பாட். இன்னைக்கு சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச். பீப்புள் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ரவுண்டு பேரு, இந்த ப்ரெடிக்ஷன் பேர் பீப்புள் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுங்க. அந்த ப்ரெடிக்ஷன் நடக்குதா இல்லையான்னு பாத்துலாம். முன்னாடியே சொல்லிருக்கீங்க தேங்க்யூ ஐ எம் ஹம்பிள்ட், ஷார்துல் தாக்கூர் 3 விக்கெட் எடுப்பாருன்னு. பீப்புள் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன ப்ரெடிக்ஷன்? பீப்புள் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட்ல ரொம்ப சிம்பிள். கடைசி 5 ஓவர்ல சிஎஸ்கே கேகேஆர் ஓட 11 ரன் கூட அடிப்பாங்க. அதுதான் டெஃபினிஷன். அது சொல்ற மாதிரி என்ன சொல்றது, ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு ஏன்னு கேட்காதீங்க, சொல்றதை மட்டும் கேளுங்க. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். உதாரணத்துக்கு சிஎஸ்கே முதல்ல ஆடுறாங்க, கடைசி 5 ஓவர்ல 41 ரன் அடிக்கிறாங்கன்னா, கடைசி 5 ஓவர்ல கேகேஆர் 30 ரன் தான் அடிப்பாங்க ரெண்டாவது ஆடி. ஒருவேளை கேகேஆர் முதல்ல ஆடி 5 ஓவர்ல 30 ரன் அடிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கே 41 ரன். இப்ப 4 ஓவர்ல உங்களுக்கு 32 ரன் கடைசி 5 ஓவர்ல சேஸ் பண்ணணும்னா, if they chase it at 8 runs an over, அந்த ஆவரேஜ் மீன். ஏன்னா யார் ஃபர்ஸ்ட் ஆட போறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சூப்பர். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதெல்லாம் நடக்குதான்னு பார்க்கலாம். ஃபைனல் ரவுண்டியா ஆன் த ஸ்பாட் போடுறேன். சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் கேம் ஃபைனல் ரவுண்டு. இந்த ப்ரெடிக்ஷன் நடக்கலன்னா இந்த படையப்ப மூச்சு நின்னு போச்சு நீ சொல்ற அந்த டயலாக் வர மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லி பார்க்கலாம். சொல்லிட்டேனாப்பா ப்ரெடிக்ஷன். 11 ரன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த மேஜிக் நம்பர்னு சொல்லிட்டேன். மேஜிக் நம்பர் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. 189. 189 ஒண்ணு. இந்த 11 ரன் டிஃபரன்ஸ். அடுத்த ஒரு ப்ரெடிக்ஷன் என்ன சொல்றேன்னா,
எங்க ஊர்ல இருந்து வந்த ஒரு கடைக்குட்டி சிங்கம், வயசாச்சு இருந்தாலும் பரவாயில்ல, 2 லேப் ஷாட் பவர் பிளேல ஆடுவாரு, பிரான்சுவா டூப்ளசி. சரி, 2க்கு மேல ஆடினாலும் நீங்க தான் வின் இல்ல, 2க்கு மேல ஆடினாலும் நீங்க தான் வின். மினிமம் 2 கீழ் ஆடக்கூடாது, அவுட் ஆயிடக்கூடாது, அவ்வளவுதான் இல்லையா? ஒன்னே ஒண்ணுதாயா கேகேஆர் இன்ன போட்டியம்மானதை வாங்கிறாதியா, பாம்பேல அது வேகமா போடுறன போடியா, ஒரு 4 ஸ்டெப் ஓடி வர்றவன இங்க இருந்து ஓடி வந்து கையை சுத்தி போட்டா லாப்பு இல்லையா, ஜாப்ல கூட போகாதியா, சொல்றதை கேளியா. சரி, இந்த செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பீடாக் சொன்ன எல்லா ப்ரெடிக்ஷன்ஸையும் நம்ம யூடியூப் சேனல்ல கீழே போடுவோம். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மேட்ச் முடிஞ்ச உடனே ஒரு ப்ரெடிக்ஷன்லாம் அப்பீட்டா இல்ல ரிப்பீட்டா அப்படின்னு பாத்துருவோம். தேங்க்யூ so much for joining us on today's episode of Mummy Returns. Thanks பீடாக், திருப்பி கம்பேக் கொடுத்ததுக்கு எல்லாரும் ஆரவாரமா வெயிட் பண்ணியிருந்தாங்க.